ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் கணித தொகுத்தறிவு முறை. கணித முறை அது நம்ம இங்கிலீஷில் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் என்று சொல்லுவோம். ஓகே, இந்த கணித தொகுத்தறிவு முறை என்று சொன்னது என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு நேர் முழு எண்கள்ற அந்த வலப்பக்கமும் இடப்பக்கமும் நம்ம சமமாக இருக்கே என்று சொல்லி ஒரு ஆராய்வு தான் ஒரு கணித தொகுத்தறிவு முறைன்னு சொல்லுவோம், சுருக்கமாக சொல்லப்படும். இதை நாம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு 3 படிநிலைகள் இருக்கு. ஆரம்ப நிலையை சரி பார்த்தல், அடுத்து 2வது கே என கருதுதல், அடுத்து K+1க்கு உண்மை என நிரூபிக்கிறது. இந்த 3 ஸ்டெப்பை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது தொகுத்தறிவு முறையில் சமன் அறிக்கை, நேர அறிக்கை, உண்மையான கூற்றுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கலாம். ஓகே ஓகே இதை பற்றி நான் சில நோட்ஸ்கள் தரப்போகிறேன், பாருங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் கணித தொகுத்தறிவு முறை தான். கணித தொகுத்தறிவு முறை என்று சொன்னால் என்னென்று சொல்லி நான் உங்களுடைய ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது கணித தொகுத்தறிவு முறை என்பது நேர் முழு எண்களின் n 1, 2, 3 அனைத்திற்கும் ஒரு கணித கூற்று உண்மை என நிரூபித்தல் ஆகும். அதாவது இதில் 3 படிகள் இருக்கிறது. முதலாவது படி ஆரம்ப நிலையை சரிபார்த்துதல். முதலில் n 1 அல்லது கொடுக்கப்பட்ட மதிப்பினை எடுத்துக்கொண்டு கூற்று உண்மை என்பதை சரிபார்த்தல் வேண்டும். 2வது ஸ்டெப் என்னென்னு சொன்னால் கே அல்லது பி என்று சொல்லி நம்ம எடுக்கலாம். வளமே நம்ம பி என்று சொல்லி தான் எடுப்போம், அல்லது பி என்று கருதுதல். P K அல்லது P ஆகும்போது கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை என கருத வேண்டும். அடுத்த 3வது ஸ்டெப் என்னென்னு சொன்னால் K சக ஒன்று, அதாவது P சக ஒன்றுக்கு n K+1 P+1 ஆக இருக்கும்போது அந்த கூற்று உண்மை என நிரூபிக்க வேண்டும். இவ்வாறு நிரூபிப்பதன் மூலம் அந்த கூற்று எல்லா நேர் முழு எண்களுக்கும் உண்மை என்று முடிவு செய்யலாம். இவ்வளோதான் இதில் இருக்கிற பேசிக்ஸ். நம்ம இதை கொண்டு வச்சு நிறைய பயிற்சிகள் செய்வோம். தேங்க்யூ.